ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் 24 ரிலீஸ் ஆன நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ் என்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபேண்டசி மிஸ்ட்ரி த்ரில்லர்ல மேத்யூ தாமஸ், மீனாட்சி உன்னிகிருஷ்ணன் மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. இதோட கதையில வர நெல்லிக்கம்போயில் கிராமத்துல இருக்கிற ஷாமுக்கு இருட்டுன்னா பயம். அதனால நைட்ல வெளியே போகவே மாட்டான். அப்ப பார்த்து குதிரை காலோட ஒரு முகமூடி போட்ட உருவம் ஒன்று ராத்திரியில் வந்து கிராமத்தையே உலுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அது ஷாமோட லவ்வையும் அவரை சார்ந்தவங்களையும் பாதிக்குது. அதனால அவரும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட பார்க்குறாங்க. ஆனால் ஷாமுக்கு இருட்டு பயம் தெரியணுமே. இப்படி ஒரு பயங்கொள்ளிக்கு அந்த ஊர் காவல் தெய்வமான கூலியாவது கூட நிற்குமான்னு பல விஷயங்களுக்கான பதிலை தான் படத்தோட மீதி கதையில் பார்க்குறோம். நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ் ஒரே பயப்படுற ஒரு விஷயத்துக்கான தீர்வுக்கு ஹீரோ தனக்கு இருக்க பயந்தாங்குள்ளித்தனத்திலேருந்து வெளியே வரணுன்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. குதிரைக்கால் முகமூடி மனுஷனா இல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியானு தெரியாம மக்கள் குழப்பத்தில் இருக்கிறதும், அதோட மோட்டிவ் தான் என்னன்னு தெரியாம இருக்கிறதும், அப்படியே அது வயலண்டா மாறும்போது கதை இன்னும் பரபரப்பாகுது. பழிவாங்கும் கோணத்துல ஒரு ஹாரர் காமெடியா டிசைன் பண்ணப்பட்ட இந்த படத்துல பெரும்பாலும் காமெடி அங்கங்க ஒர்க் ஆகியிருக்கு. கூடவே ரொமான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்னு படத்தை பார்க்க வைக்குது. முக்கியமா ஹீரோ எப்பதான் பயத்துல இருந்து வெளியே வருவானன்ற ஒரு விஷயமும் அதுக்காக அவன் எடுக்கிற எஃபர்ட்ஸும் தான் கதையை கடைசி வரை தள்ளிட்டு போகுது. இதுல இருக்க பாசிட்டிவ் விஷயங்க மொபைல் வராத காலகட்டத்தில் நடக்கிறதால தான் தப்பிக்குது. ஏன்னா மொபைலோ சிசிடிவியோ இருந்துச்சுன்னா கதை நின்று இருக்காது. அதே மாதிரி நெருப்பு பத்திக்கிட்டு இறந்து போன சோதி அக்கா இருட்டின உடனே அடிக்கடி வந்து அவனுக்கு சாதம் ஊட்ட பார்க்கறது போர் அடிக்க வைக்குது. ஆனா ஒருத்தன் 10 பேர் அடிக்கிறதையே பார்த்து பார்த்து பழக்கமானதால இந்த பயந்தாங்குழி பசங்களை பார்க்கறது ரொம்ப டயர்டா இருக்கு. லவ்வருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது முக்கியமா ஹீரோவுக்கு வீரம் வந்திருக்கணும். சரி, அடுத்து பிரேக்கப் ஆன பிறகாவது ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கணும். ஒன்றும் இல்லை. நாம் இங்கே உட்காந்துட்டு ஏதாவது பண்ணுடான்னு கதறுவோம். சரி, மலையாள படம் இல்லையா, மதுவாக தான் எல்லாம் மாறும். ஆனால் நமக்கு தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதுலேயும் வழக்கம் போல் தமிழால் தான் கெட்டது பண்ணுறவனா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வசதியாக நம்ம பார்டர் பக்கத்தில் இருக்க ஊருன்னு வேற சொல்லிக்கிறாங்க. மொத்தத்தில் கதையை லைட்டர் டோனோட ஹாரர் காமெடியும் சேர்த்ததுனால பெரும்பாலும் ரசிக்கத்தக்கதாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனையும் பயத்தை ஃபேஸ் பண்ணுற ஐடியாவை இன்னும் கொஞ்சம் லேயரோடும் கொடுத்துருந்தா நல்ல ரிசல்ட் அமைஞ்சிருக்கும். பரவாயில்ல, படம் போருன்னு ஒதுக்கிட முடியாது. அதனால் இதை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க நம்ம ஊர் தியேட்டருங்களே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.